யாரெல்லாம் தன்னுடைய மகிமைத்துவத்தை உணரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஆசனம் என்றும் பொய்க்காமல் இருக்கட்டும், வாழ்க்கை என்றும் நிதர்சனத்தை உணரட்டும். நீ யார் என்பதை கண்டுகொள்ள உனக்குள் நான் இருப்பேன், நீ யாரோ அதுவே உனக்கானதாய் இருக்கட்டும் என்று சொல்லும் தைரியத்தில் உங்கள் வாழ்க்கையும் நியதியும் 3 காலங்களை அறிந்துவிட்டால் போதும், முக்காலத்தையும் உணர்ந்தவராய் நீங்கள் மாறிக்கொள்ளலாம். இது எப்படி என்று கேட்கும் ஒவ்வொருவருக்குள்ளுமே தனக்குள்ள மாபெரும் ரகசியம் இருக்குங்கிறத எல்லோருமே உணர்றது தான் இங்க மிகப்பெரிய ஒரு தவாங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இறுதியாண்டு யாருக்கெல்லாம் இதனுடைய முழுமைத்துவம் புலப்பட போகுதுங்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். இந்த வாய்ப்பெல்லாம் எதற்காக, ஏன் என்பதிலேயே நாங்கள் நீ யார் என்பதையும் உங்களுக்குள்ளே இருப்பது எது என்பதையும், அந்த நான் எதனை இயக்குகின்றது, அந்த நானை நீங்கள் எப்படி உங்களுக்குள் இயக்க வேண்டும் என்பதையும் முழுமை பலனோடு உணர்த்தி கொண்டிருக்கின்றோம். பலமுறை போராடியும் பல வரலாறுகள் கண்டவரும் இதை காணாத பொழுது புதுமைத்துவம் ஒன்றை உருவாக்க பல பட்டி தொட்டி எல்லாம் பரவச் செய்ய உங்களுள் ஆகமம் செய்யப்பட்டதை இதுவரை யாரெல்லாம் முழுமை ஆகமத்தோடு தன் திரவியநாதருக்காக முழு சேவையும் கருணாகர மூர்த்தியாயிருந்து தம் உணர்வுகளை பயிற்சி எடுக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே இங்க தவசித்தர்களாய் மாறலாம். ஏன் இன்றும் அதற்கான பொருளுடைமை, அதற்கான நியதியும் மறைக்கப்படாமலும் மறுக்கப்படாமலும் அனைவருக்கும் வழங்கப்படுவதை அவரவர்களுக்குள் இருக்கும் தன் நியதியை முழுமையாய் யாரெல்லாம் பரிச்சயம் செய்து கொண்டாலும் அவர்களுக்கே அது சொந்தமாக்கப்படும் என்பதை முழு உலகாவது நிதியாக்காக அறிவிக்கப்படுகின்றதாக்குக. ஒரு நியதி உங்களையும் உங்களை சார்ந்த விஷயங்களும் என்றெல்லாம் இதுவரை நீங்கள் காணாததை உங்களுக்குள் காண்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கான மாபெரும் ரகசியமாக இருந்து உங்களை வழிநடத்துவதாக்குக. கடமை இன்று வரை யாருக்கெல்லாம் இதனுடைய வார்த்தையின் பொருள் அர்த்தம் புலப்படுகின்றதோ அவர்களின் நியதி வாழ்வோடு நீ வாழ்ந்து கொண்டிரு, வாழ்க்கை உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதையும் நீங்களே புரிந்து கொள்ளலாம். தன் நியதிக்குள் இதை யார் ஒருவன் சரியாக நியமித்துக் கொண்டு தன் வாழ்க்கையை மேலும் மேலும் இன்பமுற்று வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கையின் ஆதாரமும் பெருமான் வாழ்வு என்று சொல்லும் தகுதி அடைவார்களாக. ஏன் என்பதற்கு அவர்களே பேரானந்த நிலையின் முழு உச்சத்தன்மையை உணர்ந்தவர்களாகவும் இருப்பார்களாக. ஒரு படிக்கட்டில் 9 துறவிகள் வாழ்ந்தார்களாம். ஒரு நாள் அக்குழந்தைக்கு ஒரே ஒரு துறவித்தன்மை வேண்டும் என்று கேட்ட பொழுது 9 துறவிகளின் நிலையையும் யார் ஒருவன் முழுமையாய் உணர்ந்து தன் நியதிகளின் அர்த்தங்களை அடுத்து வரும் ஆகம சீடர்களுக்கு உணர்த்துகின்றானோ அவன் அனைத்திற்கும் அதிபதி ஆகக்கூடிய தகுதி உண்டு. அவனே ஆகம சித்தன். அவனால் இவை அனைத்தையுமே உருவாக்கும் தகுதியும் முழுமை பெறும் தகுதியும் கொடுக்கப்பட்டு விட்டது. இவை அனைத்திற்கும் காரணம் அவனின் முழு குரு பார்வையே, முழு குரு கருணையே என்பதை அவன் உணர்ந்து கொண்டால் அவன் வாழ்க்கையை இன்று வரை காணாத சித்தமெல்லாம் கணக்குள் போட்டுக்கொண்டு விண்ணை தாண்டியும் மண்ணை தோண்டியும் யாரெல்லாம் முழுமையாளன் அடைந்தார்களோ அவர்களுக்கு தன் நிச்சயில்லா ஒரு பாத்திரத்தை இவ்வுலகம் பரிசாய் தந்து கொடுக்கும். இதுவே உங்களின் வாழ்க்கை தத்துவமாயிருந்தால் நீங்கள் ஒரு நாள் உங்களை ரசிக்க ஆரம்பிங்கள். உங்களுக்குள் இருக்கும் ஆகமப்பித்து என்றும் உங்களையே உலகிற்கு முழுமையாய் வேதிக்கலனோடு விளக்கம் தந்து பரிசைக்காக உங்களையே முழு திராட்சை பழமாய் உருவாக்கி கொடுக்கும். என்றெல்லாம் யாரெல்லாம் தன்னுணர்வை பெருமகுதியாக நினைத்து கொண்டு வாழ்கின்றார்களோ அதுவே இவ்வுலகம் அனைத்தையும் தனக்காக முழு சமர்ப்பணம் செய்வதை உணர்ந்து கொள்வீராக. இதுவரை எதை கற்றவரோ அவர்களுக்கெல்லாம் பணியிடை மாற்றம் ஒன்று. இன்றிலிருந்து யாரெல்லாம் முழுமையாய் உணர வேண்டும், தனக்கே சொந்தமானது தனக்குள் இருப்பது, தன்னை உணர்வதே மாபெரும் சித்தம், தன்னை உணர்ந்து விட்டால் அதைவிட வேறெந்த சித்தம் இல்லை என்பதை புலப்படுத்தி கொண்டால் போதும். என்றும் குருவாழ் நலனில் நீங்களும் பெருவாழ்வாளராக இருந்து ஆசிர்வதிக்கப்படுவீர்களாக. 12 குண்டங்கள், பலவேறு கிழங்குகள், எண்ணிலா ஆசனங்கள், எதை கற்ற போதிலும் விண்ணிலே உனை அளந்தேன், வீட்டிற்குள் உனை வைத்தேன், காட்டிற்குள் நான் வந்தேன்.